இஸ்லாமிய ஆண்டை குறிப்பிடும் போது நாம் அதை ஹிஜ்ரி என்று குறிப்பிடுவோம். அது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த ஹிஜ்ரி எதை குறிக்கிறது என்பதும் நாம் பல பேருக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணம் செய்ததுதான், அதை தான் நாம் ஹிஜ்ரத் என்று கூறுவோம். இந்த ஹிஜ்ரத்தை தான் நாம் ஆண்டுகளை குறிப்பிட ஹிஜ்ரி என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த இஸ்லாமிய ஆண்டு தோன்றிய வரலாறு நாம் பல பேருக்கு தெரியாது. அந்த சுவாரஸ்ய வரலாறை தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் முஸ்லிம்களுக்கென்று ஆண்டு இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது வழக்கத்தில் இருந்து வரும் முஹர்ரம், சபர், ஷஅபான், ரமலான் இது போன்ற அரபி மாதங்கள் இருந்து வந்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒரு கடிதம் வந்து